வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் சீரிஸ்ல வந்து என்னன்னா பார்ட் 5. நம்மளோட சேனல்ல இங்கிலீஷ் சீரிஸ்க்கு வந்து என்ன தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 1ல வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா அப்ரோச் பண்ணலாம். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுவாங்க நம்ம கொஸ்டின் சீரிஸ் வந்து டக்குன்னு பார்த்துடலாம். Question number 1, select the most appropriate option that can substitute the underlying segment. So, if we have to sending a mail today, we shall get a reply in 2 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஃபார்ம் டென்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஹாவ் டு சென்டிங் இது என்ன மீன் பண்ணுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து மீன் பண்ணும். இங்கே ஷால் வந்து என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸை வந்து என்ன மீன் பண்ணும். ஸோ இப்போ கரெக்டான ஆர்டர் பண்ணோம்னா இஃப் வி சென்ட் அ மெயில் டுடே வி ஷால் கெட் அ ரிப்ளை இன் 2 days. ஜஸ்ட் வந்து என்னன்னா இதெல்லாம் பேச்சு வழக்கு தான். If we send a mail today, we shall get a reply in 2 days. We have to sending a mail today அப்படின்னு வந்து நம்ம போட முடியும். சரிங்களா? ஆன்சர் டைரக்டா சொல்லிட்டேன் செகண்ட் ஒன் அப்படின்னு. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து என்ன செகண்ட், செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் எக்ஸ்பிரஸ் த given sentence in past tense. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல வந்து எது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ a home nurse is expecting salary hike from the relatives of a new family. இதுக்கு வந்து என்ன பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது will be வந்து என்ன பாஸ்ட் கிடையாது ஃபியூச்சர்ல போயிடும். ஸோ ஹோம் நர்ஸ் எக்ஸ்பெக்ட் salary hike அப்படின்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் வராது. A home nurse was expecting a hike salary hike from the relative of a new family. ஸோ இது வந்து என்ன பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. A home nurse has been expecting. ஸோ has been வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்ன மீன் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ணா இதுவும் வந்து வராது. அவன் கேட்குறது டைரக்டா பாஸ்ட் டென்ஸ் கேட்டிருக்கான். ஸோ ஆன்சர் 3 வந்து டைரக்டா போட்டுரும். சரிங்களா? Question number 3, select the word segment that can substitute the வந்து என்னன்னா ப்ராக்கெட்டட் வேர்ட். A thief வந்து என்ன who have taken the pony was found guilty by the jury. ஃபர்ஸ்ட் போனினா என்னன்னு சொல்லிடுறேன். குதிரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன சின்ன குதிரையை தான் வந்து என்ன போனி அப்படின்னு சொல்லுவாங்க. A thief who had taken the pony was found guilty by the juryன்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த ஜூரி மீன்ஸ் வந்து ஜட்ஜ். அவர் வந்து என்னன்னா தீஃபை வந்து தப்பு பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட்ல வந்து அவர் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாஸ்ட்ல இருக்கும்போது ஹாவ் எதை மீன் பண்ணா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா வந்து என்ன மீன் பண்ணும். அப்ப கண்டிப்பா அந்த ஹாவ் வந்து வராது. ஸோ அதுக்கு பதிலா என்ன வரணும்னா a thief who had வந்து என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான இது. சரிங்க? இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன வந்து என்னன்னா ரூல்ஸ் அப்படின்னு சில கண்டிஷன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் வந்து என்னன்னா நடக்கும். சரிங்களா? அந்த ஆக்ஷனே பாஸ்ட்ல தான் இருக்கும். ஃபாலோடு பை இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். அதுவும் வந்து என்னன்னா பாஸ்ட் டென்ஸா இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து என்ன பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டான ரூல்ஸ். இங்க பாருங்களேன், இது கரெக்டா இருக்கும். A thief who had taken the வந்து என்ன போனி. இது வந்து என்ன taken the pony மீன்ஸ் வந்து என்ன அவர் எடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? was found guilty by. was foundனாவே என்ன வந்து அப்ப ஒரு கில்ட்டின்னு வந்து என்ன ஜூரி கண்டுபிடிக்கிறார். ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. இங்க டேக்கன் ஏன் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது டேக், டுக், டேக்கன். ஸோ இதுக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் டேக்கன். சரிங்களா? ஸோ அது புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். கரெக்டா வந்து என்ன ஆன்சர் 2 தான் வந்து என்ன போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 3, செலக்ட் வந்து என்ன மிஸ்பெல்டு வேர்டு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி, எக்ஸைட் எல்லாமே கரெக்டா இருக்கு. இது மட்டும்தான் வந்து மிஸ்பெல்டு. இது என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கணக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் வந்து என்ன ஸ்பெல்லிங் மட்டும் வந்து தப்பா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் கேட்டிருக்காங்க. டு பி இன் டோல்ட்ரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லேக்கிங் எனர்ஜி, இல்லை ரொம்ப சேடா இருக்குது, ஒண்ணுமே வந்து என்னன்னா எனர்ஜி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். அப்ப அதுக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டு பி லோ ஆர் வந்து ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சர் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 6, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஐ வாஸ் பார்ன் அண்ட் வந்து டேஸ் இன் ஏ கல்ச்சுரல் வந்து ஃபேமிலி. பேர் இன் ஏ கல்ச்சர். பேர் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியான, ஸோ சிறியன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து என்ன பேர் மினிமம் அமௌண்ட் அப்படிலாம் சொல்றது. பிரெட் வந்து தெரியும், நம்ம சாப்பிட்ற பிரெட் இது வராது. பிஎட் வந்து என்ன கண்டிப்பா தாடி வராது. அப்போ கண்டிப்பா ஐ வாஸ் பார்ன் அண்ட் வந்து என்ன பிரெட் இன் ஏ கல்ச்சர் ஃபேமிலி. இந்த பிரெட் வந்து என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வந்து என்ன பிரீடோட. சரிங்களா? பிரீட் மீன்ஸ் வந்து நம்ம குடும்பம் இல்லை நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இது வந்து ரிலேட்டடா வரும். சரிங்களா? அப்ப அது கரெக்டா வர்றது வந்து என்னன்னா ஐம் பார்ன் அண்ட் பிரீட் இன் ஏ கல்ச்சர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 7, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ என்னன்னா சீசன் இருக்கு. சரிங்களா? ஸோ சீஸுக்கு வந்து என்னன்னா நீங்க ரீசெண்டா வந்து சலார் மூவி பாத்தீங்கன்னா தெரியல, அந்த சலார் மூவியோட டைட்டில் என்ன சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சீஸ் ஃபயர் மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த படத்துல பார்த்தாவே தெரியும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வந்துட்டு வந்து என்னன்னா ஓட்டிங் எல்லாம் போவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த படத்துல பார்க்கும்போது இருந்திருக்குல்ல.
அப்ப சீஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா ஹால்ட்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றதா வந்து என்னன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க அதை வந்து என்ன ஸ்டாப் பண்றதுன்னு சொல்றதான் வந்து என்ன சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப அதுக்கு ஆண்டனிம் என்ன இருக்கும்? கண்டிப்பா வந்து என்ன ஸ்டாப் பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்ன கமெண்ட்ஸ். சரிங்களா? டெர்மினேட், ஸ்டாப், குட் எல்லாமே வந்து என்ன சினானிம்ஸ் ஆஃப் வந்து என்ன சீஸ். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 8. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் வந்து அண்டர்லைன் செக்ஷன். தேர் இஸ் ஏ வந்து என்ன ஃபியூ ரைஸ் லெஃப்ட் இன் த குக்கர்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூ மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ஆப்ஷன்ல வந்து ஏன் ஃபியூவஸ்ட் வராதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபியூவஸ்ட் மீன்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ல இருக்கு. சரிங்களா? ஸோ சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஹையஸ்ட், நம்பர் ஒன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஸோ ஒரு 3 இது சொல்லுவாங்க. லைக் வந்து என்னன்னா பாசிட்டிவ் ஃபார்ம்ல வரும். ஸோ அடுத்து வந்து என்ன கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல வரும். அடுத்து வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ லைக் வந்து என்னன்னா ஃபாஸ்டர் வந்து என்ன சொன்னா கம்பேர் பண்றதுக்காக வந்து என்ன சொல்றது ஃபாஸ்டர். ஃபாஸ்டஸ்ட் வந்து என்னன்னா சூப்பர்லேட்டிவ். ஸோ இதுதான் இருக்கலே வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்காக ஜஸ்ட் வந்து ரிமைன் பண்றதுக்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப இது வந்து வராது. அப்ப அதாவது லிட்டில் ரைஸ் லெஃப்ட் இன் த வந்து குக்கர் இது வந்து கரெக்டானது. ஏன் லெஸ் ரைஸ் வந்து வரேன் லெஸ் ரைஸ் லெஃப்ட் இன் த குக்கர் அப்படின்னு போட்டா கரெக்ட். ஆனா லெஃப்ட் ஆன் அப்படின்னு வருது. ஆன் த குக்கர் கிடையாது, இந்த குக்கர் தான். அதனால இதுவும் தப்பு. இது வந்து வரேன். சரிங்க, டேரக்டா ஆன்சர் சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 9. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் வந்து கிவன் இடியம். சரிங்க, எ பெஸ்ட் திங் வந்து சின்ஸ் ஸ்லைஸ்ட் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னன்னா இந்த பிரெட்டோட லைக் அந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்களா, இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஸ்லைஸ்ட் பிரெட் ரிலேட்டடா வந்து ஒரு இன்வென்ஷன் பண்ணாங்களாம். ஸோ அந்த இன்வென்ஷன் பண்ணும்போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்வென்ஷன் பண்ணதுனால கஸ்டமருக்கு நல்லாவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறையாவும் வந்து என்னன்னா பிரெட் வந்து சேல்ஸ் ஆகுறதுனால வந்து இந்த ஒரு டேர்ம் வந்து அப்ப வந்துச்சுன்னு சொல்றாங்க. பெஸ்ட் திங்ஸ் சின்ஸ் ஸ்லைஸ் பிரெட் அப்படின்னா ஒரு ரியலி கிரேட் இன்வென்ஷன் சொல்றதுக்கான யூஸ் பண்ற டேர்ம் தான் வந்து என்னன்னா இடியம்ஸ். சரிங்களா? இது கரெக்டா லைக் லிட்ரல் மீனிங் பார்த்தனா இது வராது. ஆனா இடியம்ஸ் வந்து இந்த மீனிங் சொல்லலாம். ரியலி குட் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. Question number 10. Select the most appropriate option to complete the given sentence. A mechanical engineering student from IIT Madras have developed a unnamed sailing boat that can reach any given destinations டேஷ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க என்ன வரும்னா தட் sailing boat வந்து என்னன்னா அது unnamed ஒரு sailing boat that can reach வந்து எனி given destination ஹைலின்னு சொல்லுவோமா, டெஃபினட்டா அது வராது. வெர்பலி இதுவும் வராது. கொலாபரேட்டிவ்லி அதுவும் வராது. அட்டானமஸ்லி அப்படின்னா தனியா அதனால வந்து என்னன்னா அது வரைக்கும் போக முடியும்னு சொல்றது. இந்த அட்டானமஸ் அப்படின்னு ஒரு வேர்டு எங்க படிச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்ம பாலிட்டியில வந்து என்னன்னா நம்ம ரிலேட்டடா படிக்கும்போது அது எக்கனாமிக் படிக்கும்போது கூட அட்டானமஸ் பாடி அப்படின்னு வந்து என்ன படிச்சிருக்கோம். விச் மீன்ஸ் வந்து இதுக்கு எதுவுமே வந்து என்னன்னா கொலாபரேட்டான பாடி கிடையாது. தனியா இயங்கக்கூடிய பாடி தான் வந்து அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட யூனிவர்சிட்டியில கூட சொல்லுவாங்க அட்டானமஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட படிச்சிருக்கோம். சரிங்க, ஆன்சர் வந்து அட்டானமஸ். கொஸ்டின் நம்பர் 11. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கன்சியூமிங் வந்து காஃபி எவ்ரிடே கேன் ஹாவ் வந்து நெகட்டிவ் எஃபெக்டிவ் ஆன் வந்து ஒன்ஸ் ஹெல்த்னு சொல்லிக்கலாம். நெகட்டிவ் மீன்ஸ் வந்து அதுக்கு சினானிம்ஸ் என்ன வரும்? அட்வர்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து நீங்க நெகட்டிவ் மீன்ஸ் அட்வர்ஸ் ரெண்டுமே என்னன்னா ஒரே மாதிரியான மீனிங் தான் கொடுக்கும். ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல விதமான அப்படின்னு சொல்றது. அதாவது ஹாஸ்பிட்டபிள்னா நல்ல விதமா எங்களை ட்ரீட் பண்ணாங்க சொல்றது. ஹாஸ்பிட்டபிள் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றது. டெஸ்பாரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்னன்னா கிவ் அப் அப்படின்னு சொல்றது. அதுல வந்து லாஸ்ட் வந்து ஹோப்னு சொல்றதா வந்து டெஸ்பேரிங் சொல்றது. கிவ் அப் ஆர் வந்து லாஸ்ட் ஹோப். ஸோ இது எல்லாமே வந்து டெஸ்பேரிங்கான சினானிம்ஸ். சரிங்களா? ஆர்பிட்ரரி என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ தன்னிச்சையாக ஸோ ஓன் பர்சனல் வந்து என்னன்னா ஒரு டிசிஷன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யார்கிட்டயுமே கேட்காம ஒரு லாஜிக்கல் எல்லாமே வந்து என்ன எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ல எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் வந்து என்னன்னா அவங்க வந்து என்னன்னா ஒரு ஆர்பிட்டரி டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான், ஸோ ஆர்பிட்டரி அந்த வேர்டு வரும். டிஸ்பேரிங் வந்து வராது. அதுக்கான டைரக்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா அட்வர்ஸ் எஃபெக்டான ஒன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்றது. கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டடிங் ரூல்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஹெலன் வந்து என்ன அக்வைட் அவன் என்ன கேட்டிருக்கான்? சினானிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் தான் கேட்டிருக்கான். இப்போ அக்வைர்ட் அப்படின்னா கண்டிப்பா அப்டைன்டு வரும். ஏன் அப்டைன் அப்டைன் ஆர் அக்வைர் ரெண்டுமே வந்து ஹெலன் அக்வைர்ட் ஆர் அப்டைன் லாங்குவேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேபிட்ல வரும். இப்போ ஃபோர்ஃபிட்டட் ஏன் வராதுன்னு வச்சுன்னா ஃபோர்ஃபிட்டடுக்கான மீனிங்கே பேர் இது வந்து என்னன்னா ஏதாவது ஒன்று லாஸ் பண்றது ஆர் வந்து என்னன்னா ஸோ இன்னும் வந்து என்னன்னா நம்மளோட டிப்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்ன ஃபோர்ஃபிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் ஃபோர்ஃபிட்டட் வந்து என்னன்னா ஸோ கவர்மெண்ட் ஃபோர்ஃபிட்டட் வந்து என்ன விஜய் மல்லையோட ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ விஜய் மல்லையோட ஹவுஸை வந்து என்ன பண்றாங்க ஃபோர்ஃபிட்டட். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு ராங் டூயிங் பண்ணிருக்காங்க விஜய் மல்லை. அதனால அவங்க இதை வந்து என்ன அவரோட இது வந்து லாஸ் ஆயிடுச்சு, அது டிப்ரைவ் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஃபோர்ஃபிட்டட் மீன்ஸ் அவர் ராங் டூயிங் பண்ணதுனால இது வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து என்ன லைக் அந்த மீனிங் வந்து சொல்றேன் ஃபோர்ஃபிட்டட். அட்மையர் டெஃபினட்டா வராது. ஹெலன் அக்வைர்டு வந்து வர அட்மையர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வராது. ஹெலன் அவார்டட் லாங்குவேஜ். ஸோ ஹெலன் வந்து அப்டைன் வந்து லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேபிட்.
கொஸ்டின் நம்பர் வந்து 13. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஆஃப் த given word. She was வந்து டூ feeble டு லீவ் ஹர் வந்து ஹோம் ரூம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஃபீபிள்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து வீக்கா இருக்கனால தான் வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி இல்லாதவங்க தான் ஃபீபிள்னு சொல்லுவாங்க. விம்பினாலுமே வந்து என்ன ஈக்குவல் டு வீக் தான். எஃபீட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி என்கிட்ட இருந்த எனர்ஜி எல்லாமே இந்த எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாமே முடிஞ்சு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து என்னன்னா எனர்ஜியே கிடையாதுப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எஃபின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டனிம் ஃபீபிள் வந்து வீக், அதுக்கு ஆண்டனிம் வந்து ஸ்ட்ராங். ஆஸ்தனிக் வந்து வராது. ஆஸ்தனிக் இதுக்கு வந்து என்ன ரிலேட்டபிள் கிடையாது சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 14. ஸோ இன்கரெக்ட் வந்து என்ன ஸ்பெல்லிங் ஃப்ரம் கிவன் சென்டென்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஸ்பெல்லிங். எது வந்து இன்கரெக்டா இருக்கோ அதை நம்ம கரெக்ட்ல வந்து மாற்றணும். ஸோ ஓட்டிங் அலோவ் எவ்ரி சிட்டிசன். நீங்க பாருங்க, சிட்டிசன் கண்டிப்பா வந்து என்ன நம்மளுக்கு எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியான டேர்ம் தான். ஸோ டேரக்டா போடலாம். கொஸ்டின் நம்பர் 15. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட். கண்டேஜன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கண்டாமினேட்டட் அப்படின்னு ஒரு டேர்மும் வந்து நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ விச் மீன்ஸ் வந்து என்ன டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்றதான். ஸோ டிரான்ஸ்மிஷன் தான் கரெக்டான. டிரான்ஸ்ஃபியூஷன் ஏன் வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பர்டிகுலர்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பிளட்டை வந்து என்னன்னா இன்ஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபியூட் பண்ண போறாங்கன்னா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் வரும். டிரான்ஸ்மிஷன் ப்ராடர் அப்ளிகேஷனுக்கான யூஸ் பண்ணுது. அப்ப கண்டேஜன் என்ன சொல்லினா கண்டாமினேட்டட். ஸோ கண்டாமினேட்டட் மீன்ஸ் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொன்னுக்கு வந்து என்ன டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து கண்டாமினேட்டட்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க, இவ ட்ரை பண்ணுவோமே. எலோ ப்ரெஷர் ஏரியா கேரக்டர்ஸ் பை வந்து ரேபிட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி டேமேஜிங் ஏர் சர்க்குலேஷன் இஸ் வாட் ஜென்ரேட் வந்து சைக்ளோன்ஸ் வரும் சரிங்களா. இல்ல டெஸ்ட்ராய் வராது, அதே மாதிரி இன்ஸ்பயர் வராது, ஸ்பான் வந்து இங்க இடத்துல வராது. ஸ்பானுக்கான மீனிங் என்னன்னா இந்த நிறைய ஃபிஷ் வந்து என்னன்னா அதோட எக்ஸ் வந்து என்னன்னா அப்படியே தண்ணிலே மிதக்க விட்டு போயிருங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன ஸ்பான் சொல்லுவாங்க. அப்ப இதுவுமே வராது. ஆன்சர் ஜென்ரேட் வந்து என்னன்னா சைக்ளோன் அப்படின்னு. அடுத்து ஸ்டோம். ஸ்டோம் அண்ட் டேஷ் இருக்குல்ல. ஸ்டோம் அண்ட் அன்ஃபேவரபிள் வந்து வெதர் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி பிரசன்ட் டியூரிங் சைக்ளோன்ஸ் வரும். ஸோ கஸ்டம்ஸ்டு வராது, அதே மாதிரி அட்வான்டேஜஸ் வராது, அன்ஃபேவரபிள் தான் வரும் சரிங்களா. ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்பர் 18ல என்ன வரும்னா இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஏர் மூவ்ஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் வேரஸ் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் இட் மூவ் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுமா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19ல என்ன வரும்னா டிராபிக்கல் சைக்ளோன் ரெண்டு இருக்கு பாத்தீங்களா. சம்டைம் நோன் அஸ் வந்து டெம்பரேட் சைக்ளோன் அண்ட் டிராபிக்கல் சைக்ளோன் ஆர் டூ கேட்டகரிஸ் வரும். ஸோ கேட்டகரி அப்படின்னு வந்து வரும் சரிங்களா. டூ கேட்டகரிஸ் அண்டர் விச் சைக்ளோன்ஸ் வந்து என்ன ஃபால். இந்த நேம் சைக்ளோன் வந்து என்ன கேம் ஃப்ரம் த Greek word சைக்கோஸ் விச் மீன்ஸ் வந்து என்ன ஸ்னேக் ஆயில். ஹென்ரி வந்து என்ன சொன்னா பேடிங்டன் வந்து என்ன கேம் வித் தட் டேர்ம் பிகாஸ் ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம் இந்த அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் அப்படின்னு மீன்ஸ் வந்து ரிசம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன சொல்றாருன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா அந்த அரேபியன் சி பே ஆஃப் பெங்கால அந்த சைக்ளோன் வரும்போது அதை பார்த்துட்டு ஒரு சி சர்பன் மாதிரி வருது, அதனால இதுக்கு வந்து நான் அந்த பேர் வைக்கலாம்னு சொல்லி வந்து ஸ்னேக் ஆயில் அப்படின்னு வந்து ஒரு பேர் வச்சிருக்காரு சரிங்களா. இதான் ஜஸ்ட் ஒரு லைக் ஜென்ரலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஜிகே மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த இடத்துல ரிசம்பிள் வரும், கலெக்ட் வராது, நெகேட் வராது, மிமிக்கும் வராது. ஆன்சர் வந்து ரிசம்பிள் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம 20 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் பார்த்தோம்ல. இந்த 20 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்சு வந்து 18 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியானதான், பட் சம்டைம்ஸ் வந்து நல்லா டைம் எடுத்து வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க சரிங்களா. மிச்சம் 2 கொஸ்டின் ஏன் நம்ம போட முடியாது, ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு இது கொடுத்துருப்பான், அதெல்லாம் நம்மளால வந்து என்னன்னா எல்லா இதையுமே நாவத்தில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ ஆல்வேஸ் வந்து என்னன்னா இங்கிலீஷ்க்கு வந்து என்னன்னா நல்லாவே டைம் கொடுங்க. ஸோ இதுதான் வந்து என்ன ஸ்கோரிங் ஏரியா சரியா. ஸோ அடுத்து வந்து என்ன ஷிஃப்ட் இந்த மாதிரி வந்து 20 கொஸ்டின் இங்கிலீஷ் கேட்டுருக்காங்க, அடுத்து வந்து பார்க்கலாம் சரி. ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.